நிறைய லைஃப்ல வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. ஸோ லைஃப்ல நம்ம நிறையவே புரிஞ்சு கொள்ளக்கூடிய, அதாவது இன்னும் அர்லியா இதை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தா இன்னும் வாழ்க்கைய நல்ல முறையை மேம்படுத்தி இருக்கலாம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே நேரம் காலம் ஒண்ணு இருக்கு மாதாஜி. ஆமா, எப்ப நமக்கு அது கிடைக்கணும்னு இருந்ததோ அப்பதான் கிடைக்கும். Things don't happen in our time, things happen only in God's time. ஆனா இப்பவாது கிடைச்சிருக்கேன் மாதாஜி. Yes, we should be happy for that actually. ஆனா நம்மளால இன்னும் நிறைய பேருக்கு நன்மைகள் செய்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை வரும், எப்பயாச்சும் வரும். ஆனா எதையுமே நாம வந்து எப்போ வந்து பெறணும்ன்ற இருக்கோ அப்பதான் நமக்கு அது கிடைக்கும் இல்லையா? கிடைக்கும்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காது என்பது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ ஐ ஃபீல் ஓகே, சம்திங் வி ஆர் பிளெஸ்ட், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? ஸோ அத மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி கொள்ளணும் அப்படிங்கிறது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட். Acceptance is very important. Yes, we need to be acceptance வரணும். அந்த 3 A's இப்போ மாதாஜி சொன்னாங்க இல்லையா? Acknowledgement, acceptance and admiring. You need to, அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. இன்வோகேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பிபிடி பார்க்கலாம், இன்வோகேஷன் பிபிடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீடிங் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஈஷோ வந்து ரிவிஷன் மாதிரி இருக்கும். லைஃப்ல எல்லாமே நமக்கு நன்மைகள் தான், எதுவுமே தீமை கிடையாது. ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இட். ஸோ அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும் ஆக்சுவலி. ஸோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கய சக்ஷுர் உன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமாஹ்யம் ததா ஸ்வாபதண்டிகம். ஹே கிருஷ்ணா கருண சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்த ராத காந்த நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சகல்பதாருப்யஸ்ய கிருப சிந்துப்ய ஏவ ச பதித்னாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண நித்யானந்த கதாதார ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாருக்கும் வணக்கங்கள், வந்தனங்கள். ஸோ நாம இப்போ வந்து ஈஷோ இன்வோகேஷன் ப்ரேயர்ஸ் பார்க்க போறோம். ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா டிடிஸ்க்கு நம்மளுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுட்டு இந்த செஷனுக்குள்ள போகலாம். பிரபுபாதருக்கும் சில பிரபுபாதருக்கும் நம்மளுடைய வணக்கங்களை தெரிவிக்கணும், நமஸ்காரங்களை சேவிச்சுட்டு நம்ம இந்த செஷனுக்குள்ள போகலாம். வேதம் என்றால் என்ன, என்னென்ன இன்ட்ரோடக்ஷன்ல என்ன படிக்க போறோம், அதுக்கப்புறம் 4 டிஃபெக்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த உயிர் வாழியில இருக்கக்கூடிய 4 குறைபாடுகள் என்ன, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினுடைய தகுதிகள் அது என்ன அப்படிங்கறதை பார்க்க போறோம். 3 விதமான அக்வேரிங் நாலேஜ், அதாவது பாத்தீங்கன்னா ஞானத்தை 3 விதங்கள்ல இருந்து நம்ம எப்படி வந்து அதாவது ரிசீவ் பண்ணிக்க போறோம், how we going to take it internally அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். 2 ப்ராசஸ் ஆஃப் அக்வைரிங் நாலேஜ், 2 விதமான ப்ராசஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப எப்படி சாதன பக்தி விதி பக்தின்னு அப்படிலாம் நம்ம படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி என்ன ப்ராசஸ், 2 விதமான ப்ராசஸ் டு அச்சீவ் தட் இஸ் அக்வைரிங் நாலேஜ். அதை பற்றி 3 டிவிஷன், 3 டிவிஷன்ஸ் ஆஃப் வேதாஸ், அதாவது பிரஸ்தான திரையா, அதாவது ஸ்ருதி பிரமாணம், அதுக்கப்புறம் ஸ்மிருதி பிரமாணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து இதிஹாசஸ், மனுஸ்மிருதி, நியாய பிரஸ்தானா. ஸோ இவ்வாறு இந்த டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நாம வந்து பார்க்க போகின்றோம். வில் லெட் அஸ் கோ டு த பிடிஎஃப். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிபிடி ஒரு வாட்டி பார்த்தோம்னாக்கா இட் வில் பி ஈஸி. ஸோ அங்கே ஆன்சர்ஸை படிச்சுட்டு நம்ம வந்து வில் கம் பேக் டு த கொஷின்ஸ், இதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஈஷோ உபநிஷத் இன்வோகேஷன் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம அன்னைக்கு, இஃப் ஐ அம் ரைட் இல்லையா?
கேட்டுச்சு. I will mute Each all. Upanishad revision இப்பதான் மாதாஜி ஆரம்பிக்க போறோம். இல்ல introduction பண்ணிட்டேன் மாதாஜி. I have done. ஒரு வாரம் பண்ணிட்டேன் நான். This is the second class of Isho. Introduction I have done already. போன வாரம் பண்ணனா தெரியல எனக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம்னா தெரியல எனக்கு. Invocation. So introduction நான் ஆல்ரெடி இத பண்ணியிருக்கேன் நான். வேதாந்த சூத்திரம் இது எல்லாமே பண்ணிட்டோம். I think உஷா மாதாஜி introduction பண்ணோம் இல்லீங்களா? I think I have done that. I did that actually. இப்போ ஈஷோபனிஷத்னுடைய பிரேம மாதாஜி தான் வாசிச்சாங்க எத்தனையோ ஃபுல் இதுவும். மாதாஜி ஐ திங்க் நீங்க தான் வாசிச்சீங்க. ஆமா ஃபுல் இதுவும் அவங்க தான் வாசிச்சாங்க. எஸ் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியாச்சு. இன்ட்ரோடக்ஷன் அவங்க தான் வாசிச்சாங்க. ஓகே ஈஷோபனிஷத் இப்போ இன்வோகேஷன் பிரேயர்ஸ் எல்லாருமே பின்னாடி மியூட்ல சொல்லணும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த ப்ரேயரை வந்து இன்வோகேஷன் பண்ணிக்கணும். எல்லாரும் நான் வாசிக்கிறேன். பிரேமா மாதாஜி நீங்க என்ன கூட வந்து நான் வாசிச்சப்ப நீங்களும் பின்னாடி வாசிங்க. பிரேமா மாதாஜி சொல்லும் போது நீங்க எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணாத் பூர்ணம் பூர்ணம் உதச்யதே உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணஸ்ய பூர்ணம் பூர்ணம் ஆதாய ஆதாய பூர்ணம் பூர்ணம் ஏவாவசிஷ்யதே ஏவாவசிஷ்யதே. நான் ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க மீனிங்ஸ் படிப்பீங்க மாதாஜி. ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஸோ எல்லாருமே இந்த இன்வோகேஷன் ப்ரேயரை வந்து நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரேயர் இது ஆக்சுவலி. எஸ் பிரேம மாதாஜி வாசிங்க. இங்கிலீஷ் வாசிப்பீங்களா மாதாஜி நீங்க? ஆர் யூ கம்ஃபர்டபிள்? இருக்கு மாதாஜி, புக் இருக்கு, நான் பாக்குறேன். ஓகே ஓகே. அதுல ஸ்கிரீன்ல படிக்க முடியாது மாதாஜி, புக்ல படிக்கிறேன் மாதாஜி. ஓகே ஓகே சரி வாசி. ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணாஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணாம் இவாவஸ்யதே. Om, the complete whole. Purnam, perfectly complete. Aha, that. Purnam, perfectly complete. Idam, this phenomenal world. Yes. Purnam, from the all perfect. Purnam, complete unit. Udachyate is produced. Purnasya, of the complete whole. Purnam, completely. All adaya having been taken away. Purnam, the complete balance. Iva, even. Avasisate is remaining. Translation. The personality of Godhead is perfect and complete, and because he is completely perfect, all emanations from him, such as this phenomenal world, are perfectly equipped as complete wholes. Yeah. Whatever is produced of the complete whole is also complete in itself, because he is the complete whole, even though so many complete units emanate from him. He remains the complete balance. Perfect. Mataji? Yeah, vasing. Perfect. Perfect. The complete whole, or the supreme absolute truth, is the complete personality of Godhead. Realization of impersonal Brahmin of Paramatma as the super soul is incomplete realization of the absolute complete. The supreme personality of Godhead is
Sat Chit Ananda Vigraha. Realization of impersonal Brahman is realization of his Sat feature or his aspect of eternity, and Paramatma realization is realization of his Chat and Chit features, his aspects of eternity and knowledge. But realization of the personality of Godhead is realization of all the transcendental features, such Chit and Ananda, bliss. When one realizes the Supreme Person, he realizes these aspects of the absolute truth in their completeness. மாதாஜி இருங்க நீங்க புக்ல இருக்கிறதுக்கும் இந்த பிடிஎஃப்லயும் டிஃபரெண்டா இருக்கு. இருங்க மாதாஜி. விஜயகுமாரி மாதாஜி நீங்க அன்மியூட் பண்ணி வாசிங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன் இருங்க. அதாவது விவரிச்சிடுறேன். The personality of Godhead is perfect. அதாவது பாத்தீங்கன்னாக்கா பூரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்னாலே பாத்தீங்கன்னாக்கா முழுமை. அதாவது பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ரூபம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுமை, கம்ப்ளீட். முழுமையிலிருந்து நாம் எல்லாருமே பின்ன பகுதிகளாக தான் தோன்றினோம் இல்லையா? அண்ட் பிகாஸ் he is completely perfect, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கச்சிதமா இருக்கார் பகவான். கம்ப்ளீட் ஹோல், இஸ் அ கம்ப்ளீட் ஹோல். ஆல் எமினேஷன்ஸ் ஃப்ரம் ஹிம், அவரிடம் இருந்து தோன்றியவை அனைத்தும், அதாவது முழுமையிலிருந்து தோன்றிய அனைத்தும் முழுமையாகவே இருக்கின்றது. கம்ப்ளீட் என்றாலே முழுமை. சோ அதாவது பாத்தீங்கன்னா நாம கூட பாத்தீங்கன்னாக்கா தாய் தந்தையருடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தோம். அவங்களும் முழுமை. நாம பிறந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா தாய் முழுமையாக தான் இருக்கின்றார். நாமளும் வெளியே பிறந்து வந்த நாம கூட பாத்தீங்கன்னா முழுமையாக தான் இருக்கின்றோம். நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா போயிட்டே இருக்குது. சோ முழுமையிலிருந்து தோன்றிய முழுமைகள் தான். அதனால வந்து அது விளக்குறது தான் இந்த ஸ்லோகமே. such as the phenomenal world, இந்த பௌதிக இயற்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா phenomenal. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன நடக்க போகின்ற எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டிஸ். ஆனா ஆன்மீக உலகத்துக்கு வந்து நாமினல்னு சொல்லுவாங்க அங்க. ஆர் பர்ஃபெக்ட்லி எக்யூப்ட் as a complete whole. இந்த பௌதிக இயற்கையிலே பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பகவானிடத்திலிருந்து தோன்றியது முழுமையான ஒரு, அதாவது அவரிடம் இருந்து தோன்றிய அனைத்துமே இந்த லோகத்திலுமே முழுமையாக தான் இருக்கின்றது என்று விவரிக்கக்கூடியதுதான் இந்த ஸ்லோகம். வாட் எவர் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த கம்ப்ளீட் ஹோல் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் பை இட் செல்ஃப் இல்லையா? சோ இந்த பிரபஞ்சத்துல தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே முழுமையிலிருந்து வந்ததுதான். அதே மாதிரி இங்க தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தும் கூட பாத்தீங்கன்னாக்கா முழுமையாக தான் உள்ளது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அண்ட் பிகாஸ் ஹீ இஸ் கம்ப்ளீட் ஹோல், பகவான் பாத்தீங்கன்னாக்கா முழுமையானவர். even though so many complete units emanates, பற்பல பின்ன பகுதிகளாக அனைத்துமே வந்து இங்க படைக்கப்படுகின்றன. ஆனா ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னாக்கா முழுமையாக தான் இருக்கின்றது. பட் ஆஃப்டர் அவர்கிட்ட இருந்து பிறந்த எல்லாமே வந்து முழுமையாக இருந்தாலும் still he remains as the complete whole அப்படிங்கறத வந்து அது குறையறதே கிடையாது. அவர் முழுமையாகவே இருக்கின்றார். அவருடைய சுவாசங்களிலிருந்து அண்டங்கள் பிறக்கின்றன. அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னாக்கா கார்போதேக்ஷ் விஷ்ணு அவருடைய நாபில ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு உலகமும் பிறக்கின்றது. அதே மாதிரி பார்த்தா உயிர்வாழிகள் எல்லாம் பிரம்மா படைக்கின்றார். எல்லாமே பிரம்மரை படைத்தவர் அவர்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிர்வாழிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னாக்கா ஜீவனாக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹீரோதாக்ஷ் விஷ்ணுவாக உட்கார்ந்திருக்கார். இவ்வளவுமே பாத்தீங்கன்னா அனைத்துமே முழுமையாக தான் இருக்கின்றது. எதுவுமே வந்து பின்ன பகுதிகளாக நமக்கு காண்பது கிடையாது இல்லையா? we are all considered as a complete whole. அதான் நம்ம எல்லாருமே வந்து அதாவது அடுத்தவர்களால பார்க்கும் பொழுது கூட அந்த ரூபத்துல தான் நாம் தெரிகின்றோம். அரையும் குறையுமா நம்ம ஒரு கையோ ஒரு காலோ அந்த மாதிரி இதுல வந்து நம்ம கிடையாது இல்லையா? எவ்ரிதிங் எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்காரோ பகவான் காமனா எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. சோ ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா ஆணுடைய உருவம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரிதான், பெண்ணுடைய உருவம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரிதான். பிற உயிர்வாழிகள் அதாவது மரம் செடி கொடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா முழுமை. ஒரு மரம் எடுத்துக்கணும்னா அதுக்கு வேர் இருக்கும், கிளைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ இது வந்து காமன். சோ காமனா என்ன கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து பகவான் வந்து படைத்திருக்கின்றார். எல்லாமே முழுமையாக படைக்கப்பட்டிருக்கின்றது. சோ முழுமையிலிருந்து தோன்றிய முழுமைகள் தான் நாம எல்லோரும் அப்படிங்கறது வந்து நாம இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிந்து கொள்கின்றோம். சோ பகவானுடைய 3 நிலைகளை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? ஒன்று பிரம்ம நிலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா நிலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவான் நிலை. சோ அதனுடைய ரியலைசேஷன் பத்தி நாம இங்க பார்க்க போகின்றோம். எஸ் விஜயகுமாரி மாதாஜி
நீங்க இந்த பேராகிராஃப் ஒரு வாட்டி வாசிங்க. ஏன்னா அந்த மாதாஜி புக்ல இருந்து வாசிக்கும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. ஸோ அதனால நீங்க ஒரு வாட்டி வாசிங்க. Hare Krishna Mataji. The complete whole or the supreme absolute truth is the complete personality of Godhead. Impersonal Brahman forms an incomplete realization of the absolute complete. And so also does the conception of Brahmanan, the super soul. The supreme personality of Godhead is Sachit Ananda Vigraha. Impersonal Brahman realization is the realization of is sat or eternity aspect, and Paramatman, sorry Mataji, Paramatman super soul realization is the realization of a sat and chit, eternity and knowledge aspects. But realization of the personality of Godhead is realization of the transcendental futures, Sachidananda or bliss. In the personal concept, this is realized in complete form, Vigraha, and so the complete whole is not formless. If he is formless or if he is less than his creation in any other thing, he cannot be complete. The complete whole must have everything both within our experience and beyond our experience. Otherwise, he cannot be complete. The complete whole personality of Godhead has immense potencies, and all of them are as complete as he is. Therefore, this phenomenal or material world is also complete by itself. The 24 elements of which this material universe is a temporary manifestation are completely adjusted to produce complete things necessary for the maintenance and subsistence of this universe. No external effort by any other unit is required for this maintenance. The universe has its own time fixed by the energy of the complete whole, and when that time is complete, this temporary manifestation will be annihilated by the complete arrangement of the complete. Okay, irunga Mataji. Yes, Mataji. Yes. I will explain this 3 paragraphs. Okay, thank you. So, நாம பகவானுடைய 3 நிலைகளை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பிரம்ம நிலை, பரமாத்மா நிலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவான் நிலை. பிரம்ம நிலை வந்து நாம ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா சூரியனுடைய ஒளிக்கு வந்து அதாவது எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. சோ யார் ஒருத்தர் பகவான் ஆற்றல் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறவா, இஸ் ஒன்லி எனர்ஜி அப்படின்னு நினைக்கிறவா பாத்தீங்கன்னாக்கா they'll be able to know at the base level of the பகவான். அதாவது பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம நிலையை மட்டும்தான் அவங்களால புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு படி மேல போகும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா அதுவும் முழுமையற்ற தன்மைதான், அதாவது புரிந்து கொள்வதில். சோ பகவான் எல்லா ரூபத்திலுமே முழுமையாக தான் இருக்கின்றார். ஆனா பகவானை புரிந்து கொள்கின்ற விதம் பாத்தீங்கன்னாக்கா முழுமை அடைந்ததாக இருக்க வேண்டும். சோ அந்த பரமாத்மன் ரியலைசேஷன் பாத்தீங்கன்னாக்கா எவ்வாறு நம்ம சூரிய வட்டத்தை நம்ம கண்களால பார்க்க முடியுமோ அந்த ரியலைசேஷன் வந்து பரமாத்மன் ரியலைசேஷனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பகவான் ரியலைசேஷன், அது பகவான் ரியலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அதாவது சூரியன் கிரகத்துக்குள்ளேயே செல்வதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவான் ரியலைசேஷன். சோ இவ்வாறு அந்த சச்சிதானந்த விக்கிரக நிலை, இப்போ இம்பர்சனல் பிரம்மன், தோன்றாத அருவம், அந்த பிரம்ம நிலைக்கு வந்து சத் என்று சொல்லப்படும், உண்மை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சத் அண்ட் சித் வந்து பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மன் ரியலைசேஷனுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஞானத்தை பற்றியும் தெரிந்து கொள்வது, அதாவது நித்தியமான அவரை பற்றியும் தெரிந்து கொள்வது தான் சத் என்பது உண்மை இல்லையா, பூர்ணத்தினுடைய உண்மை, அதாவது அப்சல்யூட் ட்ரூத் என்று பகவானுக்கு இன்னொரு நாமம் உண்டு. சோ அதை தெரிந்து கொள்வது, அவரை பற்றி தெரிந்து கொள்வது தான் சத். அதோட ஞானத்தை தெரிந்து கொள்வது பற்றி தான் வந்து சித். இந்த 2 நிலைகளை வந்து நம்மளால யார் ஒருத்தர் உணர்கின்றார்களோ அவர்கள் பரமாத்மா நிலையை உணர்ந்திருக்கின்றார்கள் என்று அர்த்தம். மூன்றாவது நிலை என்ன என்றால் சச்சித் ஆனந்த விக்கிரக நிலை. அதாவது பகவான் இஸ் நாட் ஒன்லி எனர்ஜி, இஸ் ஆல்சோ எனர்ஜெட்டிக், ஹி ஹாஸ் எ ஃபார்ம், அவருக்கு ரூபம் உண்டு. ஹி இஸ் நாட் ஒன்லி ஃபார்ம்லெஸ், ஹி இஸ் ஆல்சோ ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிந்து கொள்வதுதான் வந்து சச்சிதானந்த நிலை. அதுதான் பகவான் ரியலைசேஷன்.
So he cannot be complete. அதாவது பாத்தீங்கன்னா the complete whole is not formless. அவர் ஃபார்ம்லெஸ் மாத்திரம் கிடையாது. இஃப் he is formless, நம்ம எப்படி அவரிடமிருந்து தோன்றிய நாம எல்லாருமே ஒரு ஃபார்மா இருப்போம்? கண்டிப்பாக கிடையாது. he is also a form and we are also having a form. ஆனா அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்து குவாலிட்டி டிஃபரெண்ட். நமது வந்து பௌதிக இயற்கையால ஆன 24 பண்புகளால் ஆனது. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா போத் எட்டர்னல் அப்படிங்கிறது, உடலும் ஆன்ம ரூபமும் பகவானது வந்து நித்தியமானது, எட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். So the complete whole must have everything both within our experience. நம்மளுடைய இந்த இதை பாத்தீங்கன்னாக்கா நாம செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோமோ அதையும் மீறி பாத்தீங்கன்னாக்கா பகவானுடையது இருக்கும். அதர்வைஸ் ஈ cannot be complete இல்லையா? நமக்கும் மேல அதிகமான ஞானத்தை படைத்தவர், எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக இருந்தா மட்டும்தான் ஒருவர் வந்து நம்மளையே படைக்க முடியும் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது he has lot of experience அவருக்கு. ஸோ நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய இந்த லிமிட்டெட் இதுல வந்து கொஞ்சமா தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். த கம்ப்ளீட் ஹோல் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹஸ் இம்மென்ஸ் பொட்டன்சிஸ். அவருக்கான ஆற்றல்கள் வந்து ஜாஸ்தி. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஆஸ் கம்ப்ளீட் ஆஸ் ஹீ இஸ். அவரை போல முழுமையானது அவருடைய ஆற்றல்களும். ஸோ தேர்ஃபோர் திஸ் ஃபினாமினல் ஆர் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட் பை இட் செல்ஃப். ஸோ அவரால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமும் இந்த பௌதிக இயற்கையும் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆல்சோ கம்ப்ளீட் பை இட் செல்ஃப். இது 24 பண்புகளால் ஆனதுதான் அப்படிங்கிறது வந்து இது டெம்பரரி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு தற்காலிகமான ஒரு ஸ்தலம் என்பதை நாம தெரிந்து கொள் ஆர் கம்ப்ளீட்லி அட்ஜஸ்டட். ஸோ இது எவ்வாறு அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருக்குதுன்னா டு ப்ரொடியூஸ் கம்ப்ளீட் திங்ஸ் நெசசரி ஃபார் த மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அதாவது இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது நாம சர்வே ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து பராமரிப்பதற்காக தேவையான என்ன தேவையோ அதை மட்டுமே இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா படைக்கப்பட்டிருக்கின்றது. நோ எக்ஸ்ட்ரானியஸ் எஃபர்ட் பை எனி அதர் யூனிட் இஸ் ரிக்வயர்ட் இல்லையா? இவர் எந்த எக்ஸ்ட்ராவும் இங்க தேவையே கிடையாது. த யூனிவர்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்சத்திற்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். படைக்கும் போது எவ்வளவு ஆண்டுகள், அதே மாதிரி அழிவு என்பது எப்பொழுது ஏற்படும், இது எல்லாமே ஆல்ரெடி காலத்தினால் வந்து குறிக்கப்பட்டிருப்பதுதான். ஃபிக்ஸட் பை த, அது எல்லாமே பகவானுடைய ஆற்றலால் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. when the time is complete, அதாவது ஒரு அந்த டைம் அழிவு என்ற அந்த தருணம் வந்த பிறகு அனைத்துமே அடங்கி, அதாவது பாத்தீங்கன்னா அழிந்து பகவானுக்குள்ளேயே அடங்கிவிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா படைக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா பகவானே தான் அனைத்தையுமே வந்து படைப்பார். சோ கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய பகவானிடத்திலிருந்து தான் அனைத்துமே வந்து கம்ப்ளீட்டா படைக்கப்படுகின்றது. முழுமையாக முழுமையினுடைய ரூபமே அவர்தான். அவர் படைக்கக்கூடிய அனைத்துமே முழுமையானது அப்படிங்கறத வந்து நாம தெரிந்து கொள்ளணும். எஸ் புஷ்பா மாதாஜி, இப்ப நீங்க வாசிங்க. There is complete Hare Krishna Mataji. Hare Krishna. There is complete facility for the small complete units, namely the living beings, to realize the complete, and all forms of incompleteness are experienced only on account of incomplete knowledge of the complete. The human form of life is a complete manifestation of consciousness of the living being, which is obtained after evolving through 84 lakhs species of life in the cycle of birth and death. If a human being does not realize his completeness within the complete in his life of full consciousness, he loses the chance of realizing his completeness and is put again into the cycle of evolution by the law of material nature. Correct. Because we do not know that there is a complete arrangement in nature for our maintenance, we make efforts to utilize their sources of nature to create a so-called complete life of sense enjoyment. This misleading life of sense enjoyment is called illusion, because the living entity cannot enjoy the life of the senses without being dovetailed with a complete whole. For example, the hand of a body is a complete unit as long as it is attached to the complete body. When the hand is detached from the body, it may appear like a hand, but actually it has none of the potency of a hand. Similarly, the living beings are parts and parcel of the complete whole, and as long as the parts and parcels are detached from the complete whole,
The illusory representation of completeness is not enough to bring the desired result. The completeness of human life can only be realized when the human form of life is engaged in the service of the complete whole. Any service in this world, whether social, political, communal, international, or even interplanetary, will remain incomplete unless and until it is dovetailed with a complete whole. And when everything is dovetailed with a complete whole, the attached parts and parcels also become complete. Okay. இருங்க மாதாஜி. Hare Krishna Hare Mataji. Krishna Hare Krishna. So in the there is a complete facility for all complete units இல்லையா? ஃபெசிலிட்டி என்றால் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சலுகை. கண்டிப்பாக பகவான் நமக்கு என்னென்ன சலுகைகள் கொடுத்திருக்கார், எல்லாமே முழுமையான சலுகைகள் தான். எதையுமே அரைகுறையான சலுகைகளே கிடையாது. நமக்கு எல்லாவற்றையுமே வழங்கி இருக்கின்றார். நேம்லி த லிவிங் பீயிங்ஸ் டு ரியலைஸ் த கம்ப்ளீட். அதாவது நாம அந்த பூர்ணத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். And all forms of incompleteness are experienced only on the account of incomplete knowledge of the complete. இங்க கம்ப்ளீட் அண்ட் யாரை பத்தி சொல்றோம்னா பகவானை பத்தி சொல்கின்றோம். நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்கம்ப்ளீட் நாலேஜ், பூர்ணத்துவம் பெறாத ஞானம் எப்பொழுதுனாக்கா அந்த பூர்ணத்துவை பற்றி அறியாத பொழுது பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுமை பெறாத அந்த பூர்ணத்துவத்துடைய நாலேஜோட தான் நாம் இருக்கோம். அந்த நாலேஜே வந்து முழுமை அடைவது கிடையாது. ஸோ அந்த அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்னஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா we will be experiencing actually. The human form of life is a complete manifestation இல்லையா? ஸோ ஒருவர் வந்து பிறக்கும் பொழுது புழு பூச்சியாகவோ மரஞ்செடி கொடியாகவோ அந்த மாதிரி எல்லாமே பற்பல பிறவிகள் எடுத்து பாத்தீங்கன்னா நன்னிலை அடைந்துதான் இந்த பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து இந்த மனித வாழ்க்கைக்கே வந்திருப்போம் இல்லையா? தட் இஸ் எவல்யூஷன் ஃப்ரம் ஒன் ஃபார்ம். ஏன்னா இந்த இதுல இருந்து இறப்பு வந்த பிறகு அடுத்து என்ன பிறப்பு என்பது நம்மளுடைய அந்த இதுல இருந்து வந்து எவல்யூஷன் தான் நமக்கு. சோ அப்படி 84 லட்சம் வாழ்க்கை நடை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா வாழ்வினங்கள் இந்த லோகத்துல இந்த பிரபஞ்சத்துல பகவான் படைச்சிருக்கார். இஃப் a human being does not realize his completeness within the complete in this life, அதாவது நாம் எல்லாருமே பகவானுடைய பின்ன பகுதிகள், அவர் இல்லாமல் நாம கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஞானத்தை யார் ஒருத்தர் புரிந்து கொள்ளவில்லையோ, that is a full consciousness, he loses the chances of realizing his completeness itself. அவனை பற்றியே அவன் யார் என்பதை அவனால வந்து புரிந்து கொள்ள முடியாது. And he is again put back into the cycle of evolution by the law of material nature. இந்த பௌதிக இயற்கைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல பிறப்பு இறப்பு என்னும் அந்த சக்கரத்திலேயே அவன் வந்து சுழண்டு கொண்டே இருப்பான். அவன் எந்த பிறவி எடுப்பான் என்பது அவனுடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறு நிர்ணயிக்கப்படும். Because we don't know that there is a complete arrangement in nature for our maintenance, we make efforts to utilize their resources of nature to create so-called complete life for sense enjoyment. இங்கே பகவானுடைய படைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து உயிர்வாழிகளுக்குமாகவே படைக்கப்பட்டதான் இந்த இயற்கை, இந்த பௌதிக இயற்கை. நம்ம இந்த பௌதிக இயற்கையில கிடைக்கிறத வச்சே நம்மளால சர்வே ஆக முடியும். ஏன்னா தேவையான தானியங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிர் வாழக்கு வேண்டியான உணவு, இருக்க இடம், இது நீர் எல்லாமே வந்து பகவான் கொடுத்திருக்கார். ஆனா நம்ம அதை வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு வந்து வாழணும்ன்றது கிடையாது. ஆனா நாம நம்மளுடைய லெவலை மட்டும் உயர்த்திட்டு போகணும். அதாவது கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்காங்க, மேல இருக்கிறவங்க மேலதான் இருக்காங்க. அந்த ஷேரிங், அந்த இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும்ன்ற அந்த ஷேரிங் என்பது நமக்கு கிடையாது. எப்ப அந்த பேலன்சிங் வந்தாதான் அது எப்ப வரும்னாக்க பக்தியில போனா மட்டும்தான் வரும். அது வரைக்கும் வரவே வராது. கண்டிப்பா அது வரைக்கும் இது என்னுடையது, என்னுடைய திருப்திக்காக இது செய்யணும், எனக்கு இதுதான் வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதுதான் செய்யணும் அப்படிங்கிற அந்த உரிமையோட தான் நம்ம அனைத்து செயல்களுமே செய்வோம். அதனால என்ன ஆகின்றது என்றால் நாமளும் பாத்தீங்கன்னாக்கா அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட், இந்த புலன்களுக்கு தான் முக்கியத்துவமே கொடுக்கின்றோம் இல்லையா? மனசு புலனு இதோட தான் நம்ம வந்து எப்பவுமே ஐக்கியமாயிட்டு இருக்கோம். திஸ் மிஸ்லீடிங் லைஃப் ஆஃப் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மாயை என்பது. Because the living entity cannot enjoy the life of senses without being dovetailed with the complete whole. அதாவது பூர்ணமான அந்த சந்தோஷத்தை வந்து
அதாவது உத்தமமான சந்தோஷத்தை இந்த லோகத்துல வந்து நாம வந்து பௌதீக செயல்கள்னால அனுபவிக்கவே முடியாது. பகவானோட சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த பூர்ணத்துவத்தோட நம்மளுடைய கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொண்டு நாம வந்து அந்த பக்தி பாதையில போனா மட்டுமே நாம வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து விடுபடுகின்றோம். அதே மாதிரி புலநுகர்ச்சி செயல்களிலிருந்து விடுபட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த செயல்களில் நாம் ஈடுபடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கை வந்து இந்த உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த கை என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யும். இந்த கையே வந்து துண்டிக்கப்பட்டு விட்டால் தனியாக இருக்கக்கூடிய அந்த கை ஏதாவது இயங்குமா? கண்டிப்பாக இயங்காது. அதே மாதிரிதான் பகவானோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாத வரை இந்த பௌதிக செயல்களிலே நாம சதா சர்வ காலமும் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறவி எடுத்துக்கொண்டுதான் இருப்போம். ஏன்னா மாயையால் நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது கவரப்பட்டு பகவானும் யோக மாயையால் மறைக்கப்பட்டு அவரோடு இருக்க சம்பந்தத்தை நாம ஏற்படுத்தி கொள்வதில்லை. So but actually it has none of the potency of the hand. Similarly, the living beings நாம் எல்லாருமே பின்ன பகுதிகளாக பகவானிடத்தில் வந்தாலும் நாம் எல்லாரும் கூட பாத்தீங்கன்னா முழுமையானவர்கள் தான். So the illusionary representation of completeness is not enough to bring the result, desired result. அதாவது என்ன வாழ்க்கையில நம்ம என்ன தரத்தை நாம் எடுத்துட்டு போகணுமோ அதை நம்மளால ஏற்படுத்தி கொடுக்க முடிவதில்லை. ஏன்னா நாம சதா சர்வ காலமும் இந்த பௌதீக செயல்கள்ல நாம லயித்து கொண்டிருப்பதால், மாயையில் கட்டுப்பட்டு இருப்பதால். The completeness of human life can only realized when human form of life is engaged in the service of complete whole. அதாவது பூர்ணத்துவத்திற்கு நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை நாம அர்ப்பணிக்கும் பொழுதுதான் உண்மையிலே இந்த அதாவது பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையினுடைய முழுமையை பற்றி நாம வந்து தெரிந்து கொள்வோம். எனி சர்வீஸ் இன் திஸ் வேர்ல்ட், அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து சமுதாயத்தா இருக்கலாம், இல்லை அரசியலாக இருக்கலாம், இல்லை ஒரு 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 பர்டிகுலர் கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னாக்கா இஃப் வில் ரிமைன் இன்கம்ப்ளீட், அது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுமையற்ற தன்மையாக இருக்கும். எப்பொழுது வரைக்கும்னாக்கா when it is not God centric, அது எதையுமே பகவானை மையமாக வைத்து இல்லாமல் போகும் பொழுது, அனைத்துமே தாங்களே செய்கின்றார்கள் என்ற அந்த நிலைக்கு செல்லும் பொழுதுதான் பாத்தீங்கன்னாக்கா அது எப்பொழுதுமே நிறைவு அடைவது கிடையாது, முழுமை அடைவதும் கிடையாது. It is always incomplete and everything is dovetailed with the complete whole and everything is as we are attached part and parcel because we to become the complete in the themselves. So இப்ப வந்து நம்ம வந்து இன்வொகேஷன் ப்ரேயர் இதோட முடிஞ்சது. மந்த்ரா 1 வாசிக்க போறோம். ஆர் விஜயகுமாரி மாதாஜி மந்த்ரா 1 வாசிங்க. நான் ஃபர்ஸ்ட் வாசிப்பேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து வாசிக்கணும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சா ஜகதாயம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மாக்ரதா கஷ்ய ஸ்வித்தனம். எஸ் விஜயகுமாரி மாதாஜி இன்னொரு வாட்டி மாதாஜி நான் படிக்கிறேன். மாதாஜி ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேனே த்யக்தேன புஞ்சித மாக்ருதா கஷ்ய ஸ்விதித்தனம். எஸ் எஸ் வாசிங்க. எல்லாருமே ஒரு வாட்டி சொல்லுங்க. இந்த பேக்ரவுண்ட்ல இன்னொரு வாட்டி நான் வாசிக்கிறேன். So please repeat this. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எஸ் வாசிங்க மாதாஜி. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சா ஜகதாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மாக்ரதா கஷ்ய சவித்தனம். எஸ் மீனிங் வாசிங்க மாதாஜி. மீனிங்கா இல்ல இது வேர்ட் பை வேர்ட் வாசிக்கணும்? வேர்ட் பை வேர்ட் வாசிக்கணும். ஈஷா by the Lord, வாஷ்யம் controlled, idam this, sarvam all, yet whatever, kim it is, cha and jagatyam within the universe, jagat all that is animate or inanimate, rina by him, tyakarena set apart, quata buhut punjita must you accept, ma do not, grada make into use, kashya savit whom does it become, dhanam things necessary. Translation: everything animate or inanimate that is within the universe is controlled and owned by the Lord. One should therefore accept only those things necessary for himself
which are set aside as his quota, and one must not accept other things, knowing well to whom they belong. Yes. Purport Pachita, madam. Mm. The Vedic knowledge is infallible because it comes down through the perfect disciple succession of spiritual masters, beginning with the Lord himself. The Vedic knowledge is received from the transcendental sources, and the first word was spoken by the Lord himself. The word spoken by the Lord are called Apaudeshya. Apparatia, are not delivered by any person of the mundane world. A living being of the mundane world has 4 defects, which is that he must commit mistakes, he must sometimes be illusions, third, he must try to cheat others, and fourth, he is endowed with imperfect senses. With the 4 principles of imperfection, one cannot deliver perfect information in the matter of all. Pervading knowledge. The Vedas are not known like that. The Vedic knowledge was originally imparted into the heart of Brahma, the first created living being, and Brahma, in his turn, disseminated the knowledge of his sons and disciples. Whoever continued the process down through history. The Lord being Purnam are all perfect, there is no chance of his being subjected to the laws of material nature, while the living entities and inanimate objects are all controlled by the laws of nature, and thus And ultimately by the potency of Lord. This Ishopanishads a part of the Yajurveda, and as such is contained information as to the proprietorship of all things that exist within the universe. The point of continue பண்ணிட்டோம். இல்ல இல்ல ஓகே. சோ இப்ப நாம இந்த ஈஷாவாஸ்யம் என்னாலே காட் சென்ட்ரிக்கா இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு ஆக்சுவலி. அதாவது ஈஷா என்றால் பகவானை குறிக்கின்றது ஆக்சுவலி. வாஷ்யம் என்றால் அவரால் கட்டுப்படுத்த முடியாது ஆக்சுவலி. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அனைத்துமே. எத் கிஞ்சா ஜகதாயம் ஜகத், இந்த ஜகத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜகதா, தட் இஸ் அனிமேட்டட் ஆர் இன்அனிமேட்டட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாம் அசைகின்றது, அசையாதவை அனைத்தையுமே பாத்தீங்கன்னா ஜடமாகும் சேத்தனமாக இருப்பது அனைத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹீ இஸ் த பர்சன், சர்வத்தையுமே கட்டுப்படுத்துவார். தேன தெக்தேனா புஞ்சிதா நா கிரத கஷ்ய சவித்தானம். அதாவது எவ்ரிதிங் அனிமேட் ஆர் இன்அனிமேட் தட் இஸ் வித்தின் த யூனிவர்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் ஓன்ட் பை த லார்ட். இங்கே எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்மளால இந்த அனிமேட் மீன்ஸ் தட் இஸ் வி ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ் இட் ஆக்சுவலி இல்லையா. சோ நம்மளால பார்க்கின்றோம். அதே மாதிரி நம்ம கண்களுக்கே புலப்படாதது ஒன்று எதுவாக இருந்தாலுமே அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியவர் யார் என்றால் பகவான் தான். ஒன் ஷுட் therefore accept only those things necessary himself. அதனால ஒருவர் வந்து தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். which are set aside as his quota. இப்ப வந்து நமக்கு கூட பகவான் இப்ப வந்து ஒரு உயிர் வாழிக்கு இது தேவை, என்ன அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு கோட்டாவாக தான் இருக்கும். தேவைக்கு அதிகமாக நம்ம போகும்பொழுது இட் இஸ் நாட், அண்ட் ஒன் மஸ்ட் நாட் அக்செப்ட் அதர் திங்ஸ் அண்ட் நோயிங் வெல் டு ஹூம் தே பிலாங். அதான் நாம வந்து தேவைக்கு அதிகமாக நம்ம செய்யும் பொழுது நாம் அடுத்தவருடைய பாகத்தை நாம வந்து அபகரித்துக் கொள்கின்றோம் என்று அர்த்தம். தட் மீன்ஸ் we should not accept the other things knowing well to whom they belong. அது வந்து வேறு ஒருவருக்கு சொந்தமாக வேண்டிய ஒன்று அப்படிங்கறத வந்து அவங்களுடைய கோட்டாவை நாமளே எடுத்துக்கிறோம்ன்ற பொருள் படுறதுன்னு தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். சோ வேதிக் நாலேஜ் இஸ் இன்ஃபாலபிள். எப்பொழுதுமே தவறாதது எதுன்னா வேதங்கள் தான். பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் யார்கிட்ட இருந்து வந்தது? வேதத்தினுடைய நாயகன் நம்ம பரம்பொருள் ஆயிருக்கக்கூடிய பகவானிடத்திலிருந்து தான் வந்தது. அதாவது அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னாக்கா டிசிப்ளிக் சக்சஷன். பிரம்மா அவருடைய பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா இவங்க சனந்த் குமாரா அவங்களுக்கு எல்லாமே அவர் வந்து சொல்லியிருந்தார் எல்லாமே. சோ இது வந்து ஒரு டிசிப்ளிக் சக்சஷன் மூலமா வந்திருக்கிறது. சோ பௌரேஷா, அதாவது பாத்தீங்கன்னா வேர்ட் ஸ்போக்கன் பை
Lord are called Apauresha, that is not delivered by any person of the mundane world. எல்லாமே அவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா பகவான் சொன்ன வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணத்துவம் வாய்ந்தது. அவர் சொன்னதுல வந்து தட் இஸ் த ட்ரூத், தட் இஸ் அவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா பூர்ணமான உண்மை. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து நித்திய தன்மை. அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தேவை இந்த லோகத்துல நாம எப்படி சர்வே ஆகணும், அது அது எல்லாமே அந்த வேதங்க சாஸ்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா டிசிப்ளிக் சக்சஷன் மூலியமா அவர் வந்து எடுத்து வந்து கொடுத்திருக்காரு. ஸோ we should receive the knowledge from the disciplic succession. Actually லிவிங் பீயிங் பாத்தீங்கன்னாக்கா நாம் எல்லாருமே இந்த பௌதீக வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா 4 குறைபாடுகளோட தான் இருக்கும். ஒண்ணு வந்து we are always prone to do the mistakes இல்லையா, அதாவது தவறு இழைப்பதற்கு நாம என்னைக்குமே we always commit mistakes. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வந்து தவறுகள் இழைத்து கொண்டுதான் இருப்போம். இரண்டாவது வந்து மாயையில் கட்டுப்பட்டவர்கள் நாம வந்து. மூன்றாவது வந்து we have the cheating propensity. அடுத்தவர்கள் நாம செய்வது தெரியாமல் போனா இமீடியட்டா நாமளும் என்ன பண்ணுவோம், அவங்கள சீட் பண்ணிடுவோம். மூன்றாவது he is endowed with imperfect. நம்மளுடைய புலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், பர்ஃபெக்ட் சென்சஸ் கிடையாது. எப்போ இந்த இது பர்ஃபெக்ட் சென்சஸ் ஆகும்னாக்க நாம சமாதி நிலைக்கானா மட்டும்தான் இந்த புலன்கள் எல்லாமே சரியானபடி செயல்படுகின்றது என்று அர்த்தம். ஆனா அதை எல்லாமே சரியான பாதையில உபயோகப்படுத்துகிறோம் என்றால் நாம் எல்லாருமே ஞானத்துல திளைத்திருக்க வேண்டும். ஸோ இந்த 4 குறைபாடுகளோடு தான் நாம வந்து இந்த லோகத்துல வந்து பிறந்திருக்கோம். With the 4 principle of infection, one cannot deliver perfect information in the matter of all. அதாவது பாத்தீங்கன்னாக்கா pervading knowledge. The Vedas are not like that. அதாவது வேதங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. The Vedic knowledge was originally imparted into the heart of Brahma, the first created living being. இல்லையா, பகவானுடைய படைப்புல முதல் ஜீவாத்மாவே யாருன்னா பிரம்மர் தான். சோ அவரும் பாத்தீங்கன்னாக்கா 1000 ஆண்டுகள் தவம் இருந்துதான் பகவான் கிட்ட இந்த படைக்கும் தொழிலையே கற்றார் என்பது நாம படிக்கிறோம். அண்ட் பிரம்மா இன் டர்ன் disseminated the knowledge. அவர் எதை பகவான் கிட்ட இருந்து கேட்டறிந்தாரோ அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன்களுக்கும் தன்னுடைய அதாவது சிஷ்யர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து அதை கொடுத்தார். who have continued the process down through history அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. So the Lord being பூரணம் அப்படின்னா முழுமையானவர். There is no chance of his being subjected to the laws of material nature. அவரே அனாதியானவர், அனாதி காலத்தில் இருந்தவர், முதன்மையானவர். இஸ் த பிரிமிவல் லார்ட். அப்படி இருக்கும் பொழுது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டே படைத்தவர் அவர் தான். ஆனா இந்த பௌதிக இயற்கைக்கு அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது. பிகாஸ் ஒரு ராஜா எப்படி அந்த நாட்டு பிரஜைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டத்திட்டங்களை ஏற்றி இருப்பார், ஆனா அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து கட்டுப்பட மாட்டார். சோ ஏன்னா அந்த சட்டத்திட்டத்தை ஏற்றியவர் அவர். அதே மாதிரிதான் பகவானும் இந்த பௌதிக இயற்கைக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா பகவான் தான் படைத்தார். ஆனா அவர் இந்த பௌதிக இயற்கைக்கு சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கறது வந்து நாம் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் படைத்தவரே அவர் தான். While living the entities and the inanimate objects are controlled by the laws of nature. அதாவது பாத்தீங்கன்னா உயிர் வாழிகள் ஜடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா everything has been controlled by the nature and ultimately by the potency of the Lord. So this Ishopanishad part of the Yajur Vedam, இது வந்து ஈஷோபனிஷத் வந்து பாத்தீங்கன்னாக்கா யஜூர் வேதத்துல ஒரு வேதம், அதாவது வரக்கூடிய உபனிஷத் தான் இது. பேசிக்கலி பாத்தீங்கன்னாக்கா 108 மேக்சிமம் 108 உபனிஷத்துகள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு மேல இருக்கிறதா தான் சொல்றாங்க. அதுல டாப் 10 உபனிஷத்துலயே வந்து ஈஷோபனிஷத் இருக்கிறது. சோ இது யஜுர்வேதத்தை சார்ந்தது. And as such it contains the information as to the proprietorship of all things that exist within the universe. இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பகவானுடைய படைப்பு. And he only is the proprietor அப்படிங்கறத வந்து நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈஷோ உபனிஷத். சோ ஈஷோ உபனிஷத் வந்து பாத்தீங்கன்னா யஜூர் வேதத்தினுடைய ஒரு பாகம். சோ அதாவது இருக்கக்கூடிய டாப் 10 உபனிஷத்கள்லயே பாத்தீங்கன்னாக்கா யஜூர் வேதம் ஈஷோ உபனிஷத் இஸ் த டாப் மோஸ்ட் ஒன் அப்படிங்கறது வந்து இதோட நான் இன்னைக்கு லெசனை வந்து ஸ்டாப் பண்றேன். ஸோ நாம வந்து அடுத்த வாரம் வந்து எங்கிருந்து கண்டினியூ பண்ணலாம், பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கணும். இல்ல பேஜ் நம்பரே இல்லை. ஓகே, I'll be able to recollect it. Ishopanishad இந்த இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். எஸ்.